இந்தியாவுடைய கொள்கை நம்முடைய மக்கள் தொகையை குறைக்க வேண்டும் என்ற கொள்கை. அதற்கேற்ப நடவடிக்கைகள் தென் மாநிலங்கள் கூடுதல் கவனம் செலுத்தி கடந்த 30-40 ஆண்டு காலமாக அந்த டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் என்று TFR என்று சொல்வது, இன்று இந்தியாவிலேயே மிக குறைவான TFR தமிழ்நாட்டிற்கும் கேரளாவுக்கும் தான். இதுவே நமக்கு பாதகமாக இருக்கக்கூடாது. இது சம்பந்தமாக முதலமைச்சர் அவர்கள் வருகின்ற 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட இருக்கின்றார். அதில் பாட்டாளி கட்சி கலந்து கொண்டு எங்களுடைய கருத்துக்களை சொல்வோம். இப்பொழுது மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றால்தான் நாங்கள் கல்வித்துறையிலே நிதியை நாங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுப்போம் என்று கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். இது எங்களை பொறுத்தவரையும் எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இது தவறான ஒரு போக்கு. எந்த மாநிலத்திற்கும் மத்திய கொள்கையை திணிக்கக்கூடாது. குறிப்பாக கல்வி என்பது பொது பட்டியலில் இருக்கிறது, கன்கரண்ட் லிஸ்டில் இருக்கு. அப்படி என்றால் மத்திய அரசு சட்டம் கொண்டு வந்தால் அதை ஏற்பதும் ஏற்காததும் மாநில அரசினுடைய உரிமை. நீங்க ஏற்றுதான் ஆகணும், மும்மொழி கொள்கையை ஏற்றுதான் ஆகணும், இல்லைன்னா நாங்கள் நிதி கொடுக்க மாட்டோம் சொல்வது தவறான ஒரு உதாரணம். அதை வலியுறுத்தக்கூடாது. தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கைகள் கடந்த 50-60 ஆண்டு காலமாக கடைபிடித்து வருகிறார்கள். இது தொடர வேண்டும். எந்த மொழியும் திணிக்கக்கூடாது. எல்லா மொழியும் கற்றுக்கலாம், இல்லை இந்த மொழி கற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்றது அது தவறான ஒரு கொள்கை. ஏன்னா கூட்டாட்சி தத்துவம் இது ஃபெடரலிசம். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது, அந்த கொள்கையை மாற்ற சொல்வது மத்திய அரசுக்கு உரிமை கிடையாது.